வணக்கம். உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்கிறது. சரியாக 24 மணி நேரம் தான் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் சின்னமான விவசாய சங்கத்தில் வாக்களிப்பதற்கு வெறும் 24 மணி நேரம் தான் இருக்கிறது. இதற்காக இந்த விவசாய சங்கத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று பலமுறை சொல்லியிருக்கின்றோம். இது சாதாரண அரசியல் கட்சிகள் போல அல்ல. 1000-2000 வாங்கிக்கிட்டு இவன் ஜெயித்தான், அவன் ஜெயித்தான், எடப்பாடி ஜெயித்தான், இல்லைனா ஸ்டாலின் ஜெயித்தான், 2 பேர் ஜெயிச்சு என்ன பண்ணான்? பல லட்சம் கோடியை கொள்ளையடித்தான். 2 பேருமே செஞ்சான். 2 பேருமே கொள்ளையடித்தான். யாரை கொள்ளையடித்தான்? தமிழ்நாட்டு மக்களை கொள்ளையடித்தான். தமிழ்நாட்டு மக்களுடைய சொந்தமான வளங்களை கொள்ளையடித்தான். ஆத்து மணலை கொள்ளையடித்தான். ஏன்? அவன் தமிழனா வளர்க்கப்படலை, அவன் திராவிடனாக வளர்க்கப்பட்டான். அப்போ திராவிடனா யார்? தமிழர்கள் அல்லாத பிற மாநிலத்தில் பிற மொழியை பேசுபவர்கள் தமிழ் மக்களை, தமிழ்நாட்டினுடைய வளங்களை, தமிழ்நாட்டிலே பதவியில் இருந்து கொண்டு கொள்ளையடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம்தான் திராவிட இயக்கம். அந்த திராவிடம் என்கின்ற சொல்லே சமஸ்கிருத சொல். அதுக்கு பொருள் என்னென்னா திரி என்கின்ற திராவிடம், திரிந்து போனது, பால் திரிஞ்சு போச்சு, கெட்டு போச்சு இல்லையா, அந்த வார்த்தை தான் திராவிடம். அப்போ கெட்டு போனவன் சொல்கிறான். சமஸ்கிருதத்தில் கெட்டு போனவனுடைய பேர் தான் திராவிடம். திராவிடர்கள்லாம் என்ன அர்த்தம்னா, ரொம்ப சுருக்கமாக வெளிப்படையாக சொல்லணும்னா, டாய்லெட் போயிட்டு மலை ஜலம் கழிச்சிட்டு மோசம் வெளியே போயிட்டு திருப்பி கை காலெலாம் அலம்பாமல் சுத்தம் பண்ணாமல் வரான்ல, அவனுக்கு பேர் தான் திராவிடம். போதுமா? இந்த இயக்கத்தின் பேரை வச்சுக்கிட்டு பல லட்சம் கோடியை கொள்ளையடித்து, அந்த கொள்ளையடித்த பணத்தில் ஒரு 1000-2000 தூக்கி வீசுகிறான். ஏன்? எங்கேருந்து வந்துச்சு அந்த பணம்? பரம்பரையாக இவனு ஜமீன்களா, பெரிய பெரிய கோடீஸ்வரங்களா? கிடையாது. தமிழர்களுடைய வாழ்வு. ஆனால் படித்த இளைஞர்கள் படித்து முடிச்சு வேலை கிடைக்காம 1 லட்சம் 2 லட்சம் முதற்கொண்டு 10 லட்சம் வரைக்கும் கட்டிட்டு போகிறான். லண்டன் அங்கே போய் அடிமையாக தான் வேலை செய்கிறான். இந்த நாட்டுக்கு போனால் என்ன? உன் தாய் நாட்டை விட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு போனீங்கன்னா அடிமை தான் நீ. இது நடந்துக்கிட்டு இருக்கு. சுதந்திரம் வாங்கி 79 ஆண்டுகள் முடிந்து விட்டது. ஆனால் அது இன்றளவும் இந்த நாடு குத்தடிமையில் ஒரு நாடாக இருக்கு. உலகெங்கிலும் பறந்து விரிந்து எங்கே பார்த்தாலும் குத்தடிமையாக வாழ்கிறான். நீ எங்கே போனாலும் துபாய் போகிறான். யார்? கருணாநிதியுடைய மகன், தற்போதைய முதல்வராக இருந்தவன், குடும்பத்தோடு போகிறான். எதுக்கு? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஊர் சுற்றுலா பார்க்குறதுக்கு. எங்கேயாவது ஒரு லேபர் கேம்பில் போய் இந்தியர்கள் எப்படி இருக்காங்க, தமிழை எங்கே இருக்கான்னு போய் பார்த்துருப்பானா? யார்? இங்கிலாந்து நாட்டு இளவரசர் சார்லஸ் குடும்பம் மாதிரி அப்படியே பந்தாவோட போய். காரணம் என்ன? ஏழை மக்கள் வைத்தலடித்தது. மது போதையில் தமிழர்கள் தமிழச்சிகளுடைய தாலி எரித்த பணம், தாலி அறுத்து சம்பாதிச்ச பணம். அந்த குற்ற உணர்வு அணுவளவாத அவனுக்கு இருக்குமா? எடப்பாடி பழனிசாமிக்கு அணுவளவாத இருக்குமா? சிந்திச்சு பாருங்கள். மக்களோட பணம். இந்த நாட்டு இளைஞர்களை முன்னேற்ற முடியுது. இந்த நாட்டு இளைஞர்களை இந்த நாட்டிலேயே ஒரு வேலையை கொடுத்து இந்த நாட்டிலேயே அவன் குடும்பத்தோடு வாழ்கிறதுக்கான ஒரு வழிவகை செய்ய முடியலைங்கிற அந்த ஒரு குற்ற உணர்வு இருந்துச்சுன்னா இன்னும் அந்த வெள்ளையும் ஜல்லியமாக வெளியில் அலைவானுங்களா? யோசனை பண்ணி பாருங்கள். அவன் சொல்கிறான், எங்கள் தொண்டர்கள் அவ்வளோ பேர் இருக்கான், ஏன் தொண்டர் 2 கோடி பேர் இருக்கான். தொண்டர் இருந்து என்னடா பண்ணுறது? தலையில முண்டமால இருக்குது. சரியான தலைவர் இல்லையே. அரசியல்லாம் என்னானே முதல்ல இப்போ தானே பாடமே எடுக்கப்படுது. அரசியல்லாம் என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கமும், அரசியல்லாம் என்னங்கிறதுக்கான பாடமும் முதல் இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் வரலாற்றிலேயே முதல்ல ஒரு அரசியல்வாதியாக இருந்து பாடம் எடுக்குது அண்ணன் செந்தமிழ் சீமான். அரசியல் என்றால் சாக்கடை என்று அனைவரும் ஒதுங்கி போன நேரத்தில் சாக்கடை யார் சுத்தம் செய்வது என்று சொல்லி முதலில் இறங்கிய மாவீரன் தான் அண்ணன் செந்தமிழன் சீமான். இன்னைக்கு இவ்வளோ பெரிய இளைஞர் படையை கட்டமைச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நிறைய பதிவுகள் கூட போட்டிருக்கேன். நடிகர் விஜய் அண்ணன் செந்தமிழ் சீமானனை சந்திக்க போகிறார் என்று கேள்விப்படும் போதெல்லாம் நான் அந்த பதிவு போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணால் பாருங்கள். இயல்பிலேயே நடிகர் விஜய் என்பவன் நல்ல எண்ணம் கொண்டவன் அல்ல. முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நடிகர் விஜய் நல்ல எண்ணம் கொண்டவன் அல்ல. அவனை பற்றி நாம் அதிகமாக விமர்சனம் செய்ய தேவையில்லை. அவன் அரசியலுக்கு மட்டுமல்ல,
அவன் பொது வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூட அருகதை இல்லாதவன். அவனை போய் எம்ஜிஆரோட ஒப்பிட்டா எப்படி? அது எம்ஜிஆரே வேறு, எம்ஜிஆர் மேலே கருத்து புத்தகங்கள் வேறு. 15 வருஷம் ஆண்டாங்கிறது வேறு. மாடு வந்துச்சு, தின்னுச்சு, வைக்க தின்னுச்சு, சாணி போட்டுச்சு, இப்படி 15-20 வருஷம் ஆண்டுச்சு, தின்னுச்சு, சாணி போட்டுச்சுங்கிறதுக்கு அதெல்லாம் வேறு. என்ன மாற்றம் நிகழ்ந்தது? அதைத்தான் ஒரு உண்மையான மனிதன் சிந்திக்கணும். என்ன மாற்றம் நடந்துச்சு? நீ எத்தனை வருஷம் வாழ்ந்தேங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணங்கிறது முக்கியம் இல்லை. சிங்கப்பூர் எப்படி மாறுனுச்சு? யார் செஞ்சாங்க? ரீக்வாங் எப்படி மாற்றினான்? சிந்திக்கிற அறிவு வேணாமா? 15 வருஷம் ஆண்டா, 15 வருஷம் ஆண்டா, 15 வருஷம் ஆண்டா, 15 வருஷம் உண்டா, 15 வருஷம் பேண்டா. முண்டங்களே இந்த நாட்டில் என்னடா மாற்றம் ஏற்பட்டுச்சு? நீ வெளிநாடு போயிட்டு வந்தால் உங்கள் அப்பும் புள்ள போயிட்டு வந்து எல்லாம் போனான்டா. போய் என்னடா பண்ணீங்க? கொத்தடிமையாக வேலை பார்த்தாங்க. அரபு நாட்டில் சாக்கில் போனோன்னு கோல்டு அள்ளிட்டு வந்தானா? சிங்கப்பூர் போனோன்னு அள்ளிட்டு வந்தானா? இது என்ன அதுக்காக போனாங்க? காற்றே உள்ளே போகாது, மூச்சு விட முடியாது. அவ்வளவு 120 டிகிரி வெயிலில் மூச்சு போகாது. வேர்வையெல்லாம் உப்பு பூத்து வெளில வந்து நிற்கும். நான் பார்த்துருக்கேன் அவனோட கண்ணால். அவ்வளோ கொடூரமான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுவோம். கொத்தடிமையாக இருக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2000 ரூபாய் 5 வருஷத்துக்கு ஒரு தூக்கி விட்டு குடும்பத்தோட சார்லஸ் இளவரசர் குடும்பம் மாதிரி அப்படியே அவ்வளோ பந்தா பண்ணுறான். சொல்லு, எத்தனை சதவீதம் அந்த குடும்பத்தை இந்த நாட்டில் இருக்கான்? இவ்வளோ பந்தா பண்ணுறானே, எத்தனை சதவீதம் இங்கே இருக்கான்? தமிழனா கிடையாது. அப்போ சிந்திக்கிற அறிவு வேணாமா? அப்பயே சொன்ன நடிகர் விஜயை சந்திக்கக்கூடாதுன்னே சொன்னான். ஏன்னா அவனுடைய எண்ணமே நல்ல இல்லாதவன். அவனால் ஒரு அணுவளவு கூட இங்கே எந்த பிரயோஜனமும் இருக்காது. அது ஒரு பதறு கூட்டம். அவனே பதறு தான். நீ வேணா டைரக்டர் அவன் இயக்குனர் சந்திரசேகரன் அவனை கூப்பிட்டு தனியாக உட்கார வச்சு பேசிப்பார். அவனே சொல்லுவான், என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியுன்ட்டுவான். ஒரே வார்த்தை. உப்புக்கு சப்பானி பெற்றுட்டான். ஒரு கருங்கல்ல கூட பெற்று போட்டிருப்பான். எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவனை பற்றி விமர்சனம் பண்ண நமக்கு அவசியம் இல்லை. ஈஸ் டஸ்ட். அவனே சொல்கிறான், அவன் காதலிச்சு மனவு பண்ணி அவங்க எத்தனை கோடி திரும்ப அவனுக்கு டவுரி கொடுத்தாங்க, ஒர்த்லெஸ்ஸுங்கிறான். நான் சொல்கிறேன், இவன் டஸ்ட்டு பின்னு. நடிகர் விஜய் ஒரு டஸ்ட்டு, ஒரு சாக்கடை. இன்னொன்று என்ன சொல்லுது, ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் ஆங்கிலத்தில். அந்த மாதிரி ஒரு கும்பி நாத்தம். அவ்வளோ பெரிய நாற்றம் எடுத்தவன். அவனுடைய தனி எண்ணங்களும் சரி, அவனுடைய வாழ்க்கை முறை சரி, நாற்றம் எடுத்தவன். அவனை எம்ஜிஆரோட ஒப்பிடவே கூடாது. எம்ஜிஆரை இதுக்கு மேலே அசிங்கப்படுத்தவும் முடியாது. எம்ஜி ராமச்சந்திரன் தான் சொல்கிறேன். அவனை இந்தளவுக்கு அசிங்கப்படுத்துறது இவனை வச்சு தான். எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் என்னடா அவனே ஒருத்தர் வேற, இவனை போய்க்கூடாது வச்சுக்கிட்டு இந்த நாட்டுக்கு என்ன ஆக போகுது? என்ன பயன்? என்ன செய்ய போகிறான்? அடுத்த 500 ஆண்டு காலத்துக்கு எதிர்காலத்தை பற்றி இவனுக்கு பேச யோக்கியது இருக்கா? அவனை போய் தலைவர் நிற்கிறீங்க. அது பதறு கூட்டம். அந்த கூட்டங்கள் நான் தான் பார்க்குறேனே. தஞ்சை நாகை டெல்டா பகுதியிலேருந்து எங்களை உளவு பிரிவுகள் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்கெங்கெல்லாம் அவன் கொடி பறக்குது, எங்கெல்லாம் அவன் நிற்கிறான்னு பார்த்தா, இவர் ஹெச் ராஜா சொன்னார், இந்த பாரதிய ஜனதா கட்சியோட ஹெச் ராஜா சொன்ன மாதிரி திருமாவளவனுக்கு தான் நஷ்டம் இதுன்னாரு. ஏன்னா திருமாவளவ கும்பல் தான் அவங்ககிட்ட நிற்கிறான். வேறு எவனும் இல்லை அங்கே. மேக்சிமம் அங்கே இல்லை. நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் எவனுமே அங்கே இருக்க மாட்டான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது RSS பிஜேபி அவனை வச்சுக்கு தான் அவனை எல்லா விளையாட்டும் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா 41 பேரை கொலை பண்ண ஒரு கொலை குற்றவாளி அவனை விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பானா? அமித்ஷா நான் சாதாரண ஒன்றுச்சியா? உலகத்திலே கேடி பையன், ஜட்ஜியே கொலை பண்ண ராஸ்கர் அவன் உள்துறை அமைச்சர் தான். நாடு எப்படி உருப்படும்? யோசனை பண்ணி பாரு. வாக்களிப்போம் விவசாய சின்னத்திற்கு.